அப்போ எல்லா லவர்ஸும் அவங்க லவருக்கு பிடிச்சதை செய்வாங்க, வெளியெல்லாம் கூட்டு போவாங்க, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆ அந்த 100 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களே அதானே? மாறமாண்ட எவ்வளோ ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கு. அதானே? அதுதான். ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் லவ்வர்ஸ் டே கொண்டாடுற முக்கியமான தருணம் இது. சரி, அதே இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லை, நீயும் நானும். என்ன நீயும் நானும்? இங்க பாரு, உனக்கு நான் ஜெயில சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன், கோர்ட்ல உனக்காக ஆர்கியூ பண்ணேன், அப்படி உனக்காக நான் பணிவிடை எல்லாம் செஞ்சிருக்கேன். அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? சொல்லு, அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. இங்க பாரு, இத்தனை நாளா நான் உன்னை எதிரியா பாத்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன். ஃப்ரெண்டா, அவ்வளவுதான். அந்த டிஃபரன்ஸை தான் நீ இப்போ ஃபீல் பண்ற. மற்றபடி நான் ஒன்றும் உன்னை லவரெல்லாம் பார்க்கல, அதுக்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை. சரியா? ஏன் வாய்ப்பு இல்லை? நான் தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டேனே. எந்த கேஸ்ல? என் அண்ணனோட கேஸ்ல தானே. அதுல மட்டும் நீ நிரபராதியா இருந்தா போதுமா? எனக்கு கட்டாயத்தாலே கட்டியிருக்க, அப்ப அந்த கேஸ் என்ன பண்ணுவ சொல்லு. அதானே, என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். கரெக்டாக அங்கேயே வந்து நில்லு. கட்டுனல. எப்பவுமே நம்ம 2 பேருக்குள்ளயும் ஒரு லைன் இருக்கு, புரியுதா? அந்த பார்டரை கிராஸ் பண்ணி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. அப்படி வந்த இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடும், பாத்துக்கோ. மறுபடியும் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் நீ தான் பாத்துக்கணும். நான் கூட இது திருந்திருச்சோன்னு நினைச்சேன், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை போல. இப்ப எதுக்கு நீ கீழே படுக்கிற? இப்ப என்ன, வெளியே போய் படுக்கவா? நீ இங்கே படுத்துக்கோ. அதான் ஒன்றும் இல்லன்ட்டியே, அப்புறம் எதுக்கு நான் உன் பக்கத்தில் படுக்கணும்? இப்ப என்ன, ஒண்ணு இல்லைன்னா பக்கத்துல வந்து படுக்க கூடாதா? அதான் நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டால, ஒரு ஃப்ரெண்டும் பக்கத்துல படுத்து தூங்கலாம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். ஆனா இந்த ஜென்மத்துல நீதான் என் புருஷன், உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன் மேல யாருமே காட்டாத அன்லிமிட்டெட் லவ் நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், அத நான் வெளிப்படையா செய்ய மாட்டேன். எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது பொய்யில ஆரம்பிக்க கூடாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணும்ல, அப்போ உன்கிட்ட என்னோட லவ்வை சொல்றேன். அது வரைக்கும் நீ வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உன்னதான் லவ் பண்றேன், ஆனாலும் நீ பெஞ்சிங் தான். இவன் நமக்கு கிடைப்பாளா இல்ல கிடைக்க மாட்டாளாங்கிற ஒரு பதட்டத்திலேயே சுத்து. இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கொஞ்ச நாள் சுத்து, அந்த குழப்பத்தோடயே இரு.
குட் மார்னிங்மா. ம் தொடச்சுக்கோ. ம் ம் இங்க போடாத குடு. மாறா பெட் காஃபி. பெட் காஃபி பெட்ல இருக்கும்போது தானே குடிக்கணும். மாறா பல்லு விளக்காம குடிக்கிறது ரொம்ப தப்பாமா. அதனால தான் நீ பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தரேன். குடி. ஆ. ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் நான் செய்வேன். குடி. ஆமா, ஏன் இதெல்லாம் செய்யற? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ செஞ்சது இல்லையே. நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன். நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எதுங்க? ஜெயிலுக்கு போனதுல மறந்துட்டேன். நான் என்ன 40 வருஷமாடி ஜெயில இருந்தேன்? 2 நாள் தாண்டி இருந்தேன். சரி சரி பேசிட்டே இருக்காத. சீக்கிரம் கிளம்ப, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும். எங்க? போகும்போது எங்க போறோம்லாம் கேட்க கூடாதுடா. முக்கியமான இடம் அவ்வளவுதான். கிளம்பு. அங்க இருக்காத, இங்க கூட. ஆ? சரி, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்துரு. ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? 10 நிமிஷம் தான் டைம். டக்குனு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி கீழே வந்துரு. இந்த அப்படி. அப்புறம் வரும்போது இந்த சட்டையை போட்டுட்டு வந்துரு. சீக்கிரம் வா. ஏய் எலி குஞ்சு, ரொம்ப வெறுப்பேத்துறாளே. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இது என்ன புது விதமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா? இருடி எலிக்குட்டி வரேன். ஆமா, இது நம்ம சட்டை தானா? போலாமா? நான் எந்த சட்டையை போட்டுட்டு வர சொன்னேன்? நீ எதுக்கு இந்த சட்டை? போதுமா? சரி, வண்டி எடு. எங்க போறேன்னு சொல்றேன்னு சொன்ன? போகும்போது சொல்றேன்னு தானே சொன்னேன். ஏய், மாத்தி மாத்தி பேசாத. எங்க அந்த டிவோர்ஸ் வாங்க கூட்டு போனியே, அங்க போறமா? இல்ல. வேற எங்க கூட்டு போற? நீ வண்டி எடு. நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டு, நான் வழி சொல்வேன். அப்படியே போலாம். ஏன் துரைக்கு கொஞ்ச நேரம் கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டாரா? ஏய், இப்ப என்ன, நான் என்னமோ உன்னை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாராயின் வாராய் பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி தள்ளி விட போற மாதிரி சொல்ற. நான் உனக்கு கொன்றுவேனாடா? நீ செஞ்சாலும் செய்வ. அது இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். வண்டி எடு. வர வரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. உன் ஆட்டிடியூட் தான் வித்தியாசமா இருக்கு. அதுல நான் என்னன்னு கேக்குறேனா? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. வண்டி எடு. இல்ல, இது வெறும் ஆக்டிங் தான். ஒருவேளை நம்மள யாரும் பிரிஞ்சிருக்கோம்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நீ எதுவும் ஃபீல் பண்ணி தர. போலாம் போலாம். என்னடி எங்க அம்மா சமாதி கூட்டு வந்திருக்க? ஆமா, இதை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இதுக்கு என்னமோ லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்ப 4 தடவை சுத்தி கூட்டு வந்திருக்க. பேசாம வரியா? இங்க பாரு, பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு வரும்போது பேசிக்கிட்டே வந்தேல்ல, அந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்ல.
இப்ப நீ கேளு. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. நான் என் மாமியார் கிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். வரியா? மாமியாரா? ம். அதான் என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? அப்புறம் என்ன மாமியாரு? அது வரைக்கும் நீ என் புருஷன் தானே? அவங்க என் மாமியார் தானே? வா. என்னைய குழப்பறக்குனே கடவுள் பெத்துட்டு இருப்பானோ இவள. அத்தை, நான் உங்ககிட்ட உங்க பையனை வெளியே கொண்டு வருவேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே மாறனை வெளியில கொண்டு வந்துட்டேன். இனி இந்த கேஸால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் இருக்கேன், வள்ளி அம்மா இருக்காங்க. நாங்க அவனை பார்த்துப்போமா. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் நிம்மதியா இருக்கு. ஏய், நீ எனக்கு என்ன? இல்ல கேஸ் வாதாடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பார்த்துட்டு போனியா? ஆமா, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த கேஸே கையில எடுத்தேன். ஆ, உன் புள்ள உங்ககிட்ட வந்துட்டம்மா. நீ உயிரோடு இருந்தா எனக்காக எவ்வளோ போராடுவியோ அதை வீரா பண்ணிட்டா. உன்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுமா. நீ இல்லைன்னா எப்படி நான் இல்லையோ அதே மாதிரி இவ இல்லைன்னா நான் இல்லை. எல்லாம் பண்ணுறா, ஆனால் எதுவுமே இல்லைன்றா. அது ஒன்று தான் புரியவே இல்லை. காண்டாவுது. நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு நினச்சேன். நேரம் பாதியிலே விட்டு போயிட்டேன். இப்போ அவள் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில. நீ தான் உன் மருமக மனசை மாற்றணும். பார்த்துக்கோ. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு யோசிச்சு அப்படியே சொல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நானே இன்னைக்கு இங்கே அம்மா பார்க்க வரணும்னு நினச்சேன். ஓ. நீயே கூப்பிட்டு வந்துட்ட. ம். அவ்வளவுதானா? அவ்வளோதான். ஓ, வேற எதுவும் இல்லையா? ம், இல்லையே. ஆ, சரி. அப்ப கிளம்பலாமா? ம். பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ளைக்காக நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். இப்ப கூட அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அப்புறம் நான் எப்படி என் லவ்வ சொல்லுவேன்? என்னைக்கு உங்க புள்ள உண்மைய சொல்றானோ, அப்பதான் நானும் என்னோட லவ்வ சொல்லுவேன். நீங்களாவது உங்க புள்ளையோட புத்திய கொஞ்சம் மாத்தி விடுங்க அத்தை. நான் வரேன். இப்போ எதுவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்லியே. ஆ, கடைக்கு போ.
இந்த மெட்டீரியல் 40, அப்புறம் ஆ இந்த ஷிஃபான் மெட்டீரியல் 80ங்க. அப்படியா? ஆமா. என்ன வணக்கம் தம்பி. என்னாச்சு? மாறன் தம்பி இன்னும் வரலங்களா? மாறனா? மாறன் உள்ள இருப்பான், சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏன் என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லை தம்பி, அது மாறன் தம்பிக்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ம் கண்மணி, என்ன எதுவுமே சொல்லாம போற? என்னங்க சொல்றது? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தானே நானும் இருக்க முடியும். நான் என்ன இப்ப அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும்? நானே ஒவ்வொரு முடிவுக்கும் உங்க தம்பி கிட்ட போய் நிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இனி எல்லாம் அவர் கையில தாங்க இருக்கும். வழக்கம் போல எல்லாத்தையும் மொத்தமா விட்டு கொடுத்துட்டு நம்ம ஓரமா ஒதுங்கி நின்னு கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்த்துக்கலாம். ம்? கண்மணி, சீரியஸா தாங்க சொல்றேன். கடையில வேலை செய்யற ஸ்டாஃப் அவரு உங்ககிட்ட ஓபனா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க தம்பி கிட்ட தான் சொல்லுவேன்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஆண்டவன் படிச்சேன் உங்கிட்ட கொடுத்தான். டேய், என்னடா வர வர வேலைக்கு ஒழுங்கா வரமாட்டேன்றியா? லீவு போடுறியா? டீ குடிக்க போனா 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கியா? மாட்டியா? பாட்டிங்க சீக்கிரம் எடுத்து வை. ஏய், பண்ணு சீக்கிரம் பண்ணு. சரிங்க. திரும்ப என்னக்கா பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குதுன்னு தெரியல. ஆமாப்பா. அழகா ராதா, இருக்க. அந்த பிங்க் சரி, ட்ரெஸ் சரி, பார்க்கலாம். ஏய், இந்த ட்ரெஸ் எடுங்க, நல்லா இருக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? இங்க தாங்கக்கா. ம்ஹும். அட, இது பாப்பாக்கு நல்லா இருக்கும்ல? ஆ. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குக்கா. இது எடுத்துக்கோ. சரிம்மா. தேங்க்ஸ் அக்கா. பில்லிங்ல கொடுத்துருக்கா, okay. அங்க வாங்கிக்கோங்க. அக்காக்கு பாய் சொல்லிடு. பாய் அக்கா. பை. மாறா, ஆ, எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ற? உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? இதுக்கு என்ன ஆச்சு? அம்மா, ம்? மடிச்சு வை. சரிங்கண்ணா. வாமா, அந்த இதெல்லாம் ஓகே, மடிச்சு வச்சிரு. இதெல்லாம் கிளியரன்ஸுக்கு போக வேண்டியது முன்னாடி வைங்க. ஒழுங்கா வேலையை பாரு. அடிக்க வச்சது அடிக்க பாரு. வேலை ஒழுங்கா பாரு. புதுசா சேர்ந்த பொண்ணுங்களா கரெக்ட் டைம் பண்ணிட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்கடா. வேலை ஸ்டார்ட்ல வந்துச்சா? இத கூட எவனும் ஒழுங்கா பண்ண மாட்டான். நான் பண்றேன் இரு. என்ன தவிர ஒரு பொம்மையை கூட தொடக்கூடாது. நல்லா இருக்கா? ஆ, ஆ. என்னாச்சு இவருக்கு? கஸ்டமரே இல்லை, எதுக்கு யாருக்கு திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க? ஏய், இப்ப எதுக்கு நான் எங்க போனாலும் வாழை பிடிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கேன்? நான் உனக்கு பின்னாடி வரல. நான் போற இடத்துக்குள்ள நீ என் முன்னாடி போய்கிட்டு இருக்க. மடக்காவே பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, நான் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க மாறா. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க. அதனாலதான் நான் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. கடையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை?
இப்ப நான் வேலை செய்யக்கூடாதா? நீ எப்படி இந்த கடையோட வளர்ச்சிக்கு உழைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் உழைக்கிறேன். சரி, நைட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்கேயே இருந்து 24 மணி நேரமும் ஓல வீட்டு பக்கம்லாம் வந்துடாது. ம் ஆளும் மண்டையும். சரியா வாங்க முடியும் மூஞ்சப்பா. வீராக்கும் லவ் வந்துருச்சு. தீபா வாங்க நம்ம டீ கடைக்கு போயிட்டு வரலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம். போலாம்க்கா. போலாம் வாங்க. டேய் மறக்காம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வை. சரிண்ணா. வணக்கம் மாறா. வணக்கண்ணா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஆ நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி மொத்தமாக ஜவுளி எடுக்க வந்திருக்காங்க. எங்க? அது அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களா? சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், அதான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்னண்ணா, அதெல்லாம் தாராளமா discount தர முடியாது. தம்பி இது கடையா சத்திரமா? இனிமே இந்த மாதிரி யாரும் கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. ராகவா, இங்க பாரு, நீ இதுல எதுவும் தலையிடாத. அப்பா உனக்கு வேலை ஒதுக்கி கொடுத்துருக்காருல, அதை மட்டும் நீ பார்த்தா போதும். இதை நான் பாத்துக்கிறேன், சரியா?